அந்த வீரப்பூர்ல, அதான் நான் சொல்லிட்டேன், வீரப்பூர்ங்கிறது மணப்பாறையிலிருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அங்க அதுக்கு இலக்கியத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா பொன்னிவள நாடுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு ஊரு, பின்னால அது இலக்கியமாக காப்பியத்துல இடம்பெறுகின்ற பொழுது பொன்னிவள நாடு உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஏன்னா அந்த பகுதி காவிரி தானுங்க, காவிரி பொன்னியாறுனா காவிரி ஆறு தானே, அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கு நிறைய பேர்கள்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டாங்க காப்பியத்துல வருகின்ற பொழுது. அப்ப ஒரு குடும்ப வரலாறு, அந்த குடும்பத்தை வளர விடாமல் அந்த இதுக்கு அவங்க ஆட்சியாளர்கள், அந்த குன்றுடையான், அந்த அவனுடைய இல்லத்தரசி ஆகிய பெரியகாண்டி அருளால வந்த தங்கை இவங்க. அப்ப குன்றுடையானும் தாமரையும் சேர்ந்து வாழக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, குழந்தை பேரு அவங்களுக்கு மக்கட்பேறு வாய்க்கக்கூடாது என்பதை பெரும் சூழ்ச்சி பண்ணாங்க. இது எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னு தோணுச்சுங்கன்னா, இந்த தாக்கம் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னா, நீங்க கிருஷ்ணனுடைய வளர்ப்போட பார்க்கலாம். அந்த மதுராவில் கிருஷ்ணன் 8வது குழந்தை, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ அவங்க மாமன் அதை எப்படி எல்லாம் பண்ணினா, அவங்க மாற்றுத்தாயிடம் எப்படி வளர்ந்தான் அப்படிங்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன், அந்த தாக்கம் அங்கங்க பதிந்திருக்கும். ஆனா இது உண்மை வரலாறு. அப்படி இருக்கும்போதுங்க இவங்க 2 பேர் பிறந்தாங்க, பொன்னர் சங்கர் 2 பேரும் பிறந்தாங்க. அடுத்தது அவங்களுக்கு ஒரு பெண் பிறந்தது. அப்ப குன்றுடையா கவுண்டனுக்கும் தாமரை நாச்சிக்கும் இல்லற பேராக கிடைத்தவை 3 குழந்தைகள், 2 அண்ணன்கள், ஒரு தங்கை. அதனால இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா, குன்னுடையா கவுண்டன் என்று, குன்னுடையான் கதை என்று இருந்த அந்த கதையை, நாட்டுப்புற காப்பியத்தை காப்பிய வடிவில் ஒரு இலக்கியமாக மாற்றுகின்ற போது ஒரு 200 ஆண்டுகள் கழித்து இதை யாரு மாற்றினாங்கன்னா, இந்த மக்களினுடைய கதையை உடுக்கை அடிக்கிற பாடகர்கள் கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க ராமாயணத்தையும் கேட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல ராமாயண கூத்து நடக்கும். இன்னைக்கு கூட புதுச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா தெருக்கூத்துன்னு ராமாயண கதை ரொம்ப நாள் நடக்கும். அதை பார்த்தாங்க. அடுத்தது ராமாயணத்தை பார்த்தாங்க, மகாபாரதத்தை பார்த்தாங்க, பிற இலக்கியங்களை எல்லாம் படிச்சுட்டு மக்களை சுவை ஊட்டுவதற்காக அதை கொஞ்சம் இலக்கிய தரமாக மாற்றினார்கள். அப்ப தொடக்கத்துல தோன்றியது அவ்வாறே வரவில்லை. இடையில் 15ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை ஒரு 18ஆம் நூற்றாண்டு அளவில் அது ஒரு இலக்கியமாக காப்பியமாக மாற்றப்பட்ட போது, ஆனா அதுக்குரிய பண்புகள்லாம் அவற்றில் இருந்தன. இப்ப நான் சொன்ன மாதிரிங்க குன்னுடையான்னு இருக்கும், இவங்க குன்றுடையான்னு மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப பொன்னப்பன் இருக்கும், இவங்க பொன்னர்னு மாத்திக்கிட்டாங்க. சங்கரன் இருக்கும், சங்கர்னு மாத்திக்கிட்டாங்க. அப்படி சரிங்க. இந்த பகுதியில இவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள், காவிரி கரையிலிருந்து அந்த மணப்பாறை பகுதிக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள். இதை நாம் சங்க காலத்துல என்ன சொல்லுவோம்னா, மானிடவியல்ல குழுன்னு சொல்லுவோம், அகக்குழு புறக்குழு அப்படின்ட்டு. ஒரே அமைப்பை சார்ந்தவர்கள், பிற அமைப்பை சார்ந்தவர்கள். இப்ப நாம் சொல்றாங்க இல்லைங்களா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்படி அதுதான் அந்த குழுன்னு சொல்றது. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, அங்கிருந்து வரும்போது அந்த மலையில, நல்ல வளமான மலை எல்லாருக்கும், அந்த மலையில வேடர்கள் இருந்தார்கள். இவங்க அந்த வேடர்களிடம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வேந்தர்கள் ஆட்சி உரிமை கொடுத்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் ஆட்சியாளர்களாக இங்க வந்திருக்கிறோம், நீங்க எங்களுக்கு உறுதுணையா ஒத்துழைப்பா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் இருந்ததுங்க. பின்னாடி சில பேரை சூழ்ச்சி பண்ணாங்க. அது இன்னைக்கும் இருக்கும், அன்னைக்கு இருக்கும். இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு, இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய உறவை கெடுப்பதற்கென்று நிறைய பேர் மற்ற நாடுகள் முயற்சி செய்கிறார்கள். இப்பவும் கூட அந்த முயற்சி இப்பவும் நடக்கும். இதேதான் அப்பவும் நடந்ததுங்க. சிக்கல் இருந்தது. அப்ப இந்த தங்கை மேல அண்ணன், இதுல பாருங்க ஒரு மிகச் சிறப்பான ஒரு இலக்கிய நுட்பம் இருக்கிறது. அண்ணன்னா ஒருத்தன், அது கூட கல் சேர்த்துவோம், பன்மை விகுதி, பூ பூக்கள், விரல் விரல்கள்னு சேர்த்துவோம். அப்ப இங்க என்ன சேர்த்துனாங்க பாருங்க, மார் சேர்த்துனாங்க. மார்னா கல்லுன்னு தாங்க அர்த்தம், பன்மை விகுதி அது. இதை தொல்காப்பியர் பேசியிருக்கிறார். இப்ப எங்க வீட்டுலங்க தென்னை மரத்துல இருந்து மட்டை கீழே விழுந்ததுன்னா, அம்மாவோ அல்லது நாங்களோ அந்த ஈர்க்க மட்டும் எடுப்போம். ஈர்க்குனா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தென்னை மட்டத்தை அந்த ஓலையை விளக்கிட்டு, எதுக்குன்னா வீடு பெருக்கிறதுக்காக. அதை என்ன செய்யறோம் பாருங்க,
ஒரு ஈர்க்குனா ஒரு குச்சி, தென்னை மரத்துல மட்டையில இருந்த ஒரு குச்சி, அதை மட்டும் வச்சு பயன்படுத்த முடியாது. பலவற்றை சேர்த்துக்கிறோம். பலவற்றைக்கு என்ன சேர்த்தணுங்க? கல் சேர்த்தணும், ஈர்க்குகள்னு சேர்த்தணும். ஆனா இன்னைக்கு கிராமத்துல என்ன செய்யறாங்க? ஈர்க்குமாறுன்னு தான் சேர்த்துறாங்க பாருங்க. மொழி என்பதை நாம் நல்லா புரிந்து கொண்டோம்னா, மொழி எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டோம் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். ஈர்க்குமார். இப்ப சில வீட்டுல என்ன பாங்கன்னா விளக்குமாறு அப்படிம்பாங்க. விளக்குமாறுனா பெருக்கிறது. அப்ப துடைப்பம்னு சொல்லுவாங்க, விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஈர்க்குமார்னா பல ஈர்க்கு சேர்ந்த ஒரு கட்டு அப்படின்னு தெரியும். இதை கொண்டாந்து அங்க சேர்த்திருக்கிறாங்க பாருங்க. அண்ணன்கள், பொன்னர், தங்கர் என்கிற இருவர். தங்கைக்கு அண்ணன்கள் அப்படின்னு சொல்லாம ஒரு இலக்கிய நுட்பத்தோடு அண்ணன்மார் என்று ஆக்கிக்கொண்டார்கள். அப்ப அண்ணன்மார் கதை என்றால் குன்னுடையா கவுண்டனுடைய 3 மக்களில் தங்கைக்கு, அவளுக்கு பேரே தங்காய் தான், தங்கம் தான், அந்த தங்கைக்கு அண்ணன்களாக இருக்கிற 2 பேர் மிகச்சிறந்த வீரர்களாக இருந்தார்கள். என்ன பண்ணாங்க? வேடர்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள். அந்த ஊர்ல இருந்த மலையில இருந்த வேடர்கள் தொல்லை கொடுத்தாங்க. அவர்களோடு சண்டையிட்டார்கள். ஆனா இவங்க கூட இருந்தவங்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்ப இந்த கட்டபொம்மன் வரலாற்றில் கூட இதை பார்க்கலாம். கூட இருந்தவங்களை அவங்களை காட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த வேடர்களால் இவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்களுக்கு ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுங்க. திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை பேர் இல்லை, மகப்பேர் இல்லை. 2 பேருக்கும் முத்தாயி பவளாயி என்கிற இருவரை திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனா இன்னும் மக்கட்பேறு வாய்க்கவில்லை. அதுக்குள்ள இந்த தங்கை ஒரு தடவை என்ன செஞ்சாலுங்க, தங்கம் அண்ணா அண்ணா, அந்த பாட்டு படிச்சு பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அண்ணா அண்ணா, எங்களுக்கு இது ஒரு திரைப்படத்துல நல்லா அருமையா காட்டியிருக்கிறாங்க. அண்ணா அண்ணா, எனக்கு வந்து ஒரு பச்சை கிளி வேணும், பேசி பேச பச்சை கிளி வேணும், அது பறக்கிறத பார்த்து சுவைக்க எனக்கு ஒரு பச்சை கிளி வேணும், அது கோவை பழம் பறித்து சாப்பிட்றத பார்க்கறதுக்கு ஒரு பச்சை கிளி வேணும். இப்படியெல்லாம் அடிக்கிட்டே போவான். இவங்களுக்கு தங்கை மேல மிகுந்த பற்று, அன்பு. ஏமா நீ சொல்லி நாங்க பிடிச்சு கொடுக்காம இருப்போமா? இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, அதில் கொண்டு பாருங்கள் என்று தங்கைக்காக கிளி பிடிக்க அங்க சென்றார்கள். அப்ப சில பேர் வந்து சொன்னாங்க, இந்த கதை சுருக்கத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா அந்த வேடர்கள் வந்து காட்டு பண்ணி வளர்க்குறாங்க. பொதுவா வேளாண் குடும்பத்துல பண்ணி வளர்க்க மாட்டாங்க, அதை வெறுப்பாங்க. அவங்க பண்ணி வளர்த்துவாங்க. ஏன்னா அது நல்ல கறி கிடைக்கும். நம்ம கண்ணப்பன் வரலாற்றில் கூட படிக்கிற இல்லைங்களா, பெரிய புராணத்துல. அதுக்காக பண்ணி வளர்த்துனாங்க. அதை நம்ம பயிரையெல்லாம் நாசமாக்குது, கெடுக்குது, அழிக்குது, இதை கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு நாங்க. அப்ப இவங்க கிளிபிடிக்க போன மாதிரியே அங்க இருக்கக்கூடிய வேடர்களை பார்த்து, ஏப்பா இப்படி மக்கள் சொல்றாங்க, எங்க வயல்ல எல்லாம் வந்து ஊரு செய்கிறது, அழிக்கிறது. இது வந்துங்க சங்க இலக்கியத்திலேயே இந்த பாட்டு உண்டு. யானைக்கு ஒரு வயல்ல விளைந்த நெல்லை அறுத்து அரிசியாக்கி உணவாக்கி கொடுத்தால் பல நாட்களுக்கு போடலாம். ஆனா அந்த யானையே அந்த காட்டுக்குள் விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்புமை இங்க இருக்கிறது. அந்த யானை இங்க பண்ணி இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பண்ணிக்கு தீனி வேணும்னா சொல்லுங்க, நாங்க தர்றோம், ஆனா அதுக்காக காட்டுல விடக்கூடாதுப்பா, பயிருக்குள்ள நாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நீங்க என்னடா சொல்றது அப்படின்னு இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பகைவர்கள் 2 பேர்த்தையும் தூண்டி விட்டாங்க. இவர்களுக்கு எதிராக அவர்களையும், அவர்களுக்கு எதிராக இவர்கள். இதைத்தான் மந்தரை செஞ்சாங்க. கம்பராமாயணத்துல கூனி என்கிற மந்தரை செஞ்சது தான் அவங்க செஞ்சாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளிபிடிக்கு போன அண்ணன்மாரை வஞ்சகமாக கொன்று விட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கதை நடந்தது, நிகழ்ச்சி வரலாறு நடந்தது. இதே பார்த்தாங்க. இப்ப நல்லதங்கா கதையில வர்ற மாதிரியே இது இருக்கும். நலன் சரித்திரத்தில் கூட இது மாதிரி வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த இதிகாச கருத்துக்களினுடைய தாக்கம் இங்க இருக்கும். உடனே தங்கை என்ன பண்ணா, நமக்கு யார் இருக்கிறாங்க, அப்பா அம்மா கிடையாது, காலமாகி விட்டார்கள், அண்ணன்மார் 2 பேர் தான் இருக்கிறாங்க, எனக்காக கிளிபிடிக்க போனாங்க, கிளிபிடிக்க போனவங்கள காணமே, என்னாச்சோ ஏதாச்சோ, ஏற்கனவே நமக்கும் அந்த வேடர்களுக்கும் ஒரு பகைமை இருக்கிறது, அந்த பன்னிய இவங்க வந்து அழிச்சத அவங்க வந்து அண்மையில அதை கொன்னுட்டாங்க அண்ணன்மார். அதை வந்து ரொம்ப அதுக்கு துணையா இருந்ததுங்க சாம்புவன்னு சொல்றது. உங்களுக்கு புரியும் நினைக்கிற. சாம்புவன்னா இந்த பறை தட்டுறவங்க, இந்த மக்கள், ஆதி
திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் பறை தட்டுறவங்க, அவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப துணையா இருந்தவங்க அண்ணன்மாருக்கு. இன்னைக்கும் கூட அவர்களை சிலை வைத்து கோயில்ல வழிபடுகிற பழக்கம் பாருங்க, எவ்வளவு சமூக நல்லிணக்கம். நாம எல்லாம் ஒண்ணுதான். ஒரு இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, பப்ளிக் காசுக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல நாம வேலை செய்யறோம் அப்படிங்கிறதுனால இங்க இவங்க உயர் ஜாதி என்று கருதினாலும் கூட அவர்களை எல்லாம் இணைத்து அந்த பன்றியை கொண்டார்கள். ஒரு பன்னியை கொன்ன உடனே அவங்க இனிமேல் இருந்தா இவங்க நமக்கு பன்னியெல்லாம் கொண்டுடுவாங்கன்னு சொல்லி கிளிபிடிக்கு போனவர்களை வஞ்சகமாக கொன்று விட்டார்கள். இத ரொம்ப உணர்ச்சியாக தங்கால் எடுத்துரைப்பார். கிளிபிடிக்க போனவங்க வஞ்சகத்தால் உயிர் இழக்க நேர்ந்ததென்ன என்று அவர் ரொம்ப உளவியல் பாங்கோடு ஒப்பரிப்ப தன்னோடு, அதாவது இளிவரல்னு சொல்லுவாருங்க தொல்காப்பியர் இதை மெய்ப்பாட்டியல. என்ன நடந்ததுன்னு தெரியல, இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியல, இதை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஆற்றல் உண்டா என்பதும் புரியவில்லை. இந்த மாதிரி ஒரு கடினமான மனநிலையோடு தங்கால் அங்க போறாங்க. பெரிய காண்டியை வேண்டாங்க. அவங்களுக்கு தண்ணி தாகம் வந்துடுது. இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம். இதெல்லாம் அந்த புராண இதிகாச கருத்துக்களினுடைய தாக்கம் போலவே இருக்கும். ஆனா உண்மையில நடந்தது. அங்க போன உடனே வேண்டுனாங்க, தாயே, பெரிய காண்டி தேயே, செல்லாண்டி தாயே, தாயே தந்தையே, நான் தனி பொண்ணா இங்க வந்திருக்கிறேன், சின்ன பொண்ணு, காட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், விலங்குகள் இருக்கு, பயமா இருக்கு, எப்படி திரும்பி போவோம், எப்ப போவோம்னு தெரியல, அண்ணன்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப இந்த கண்ணகியை நினைச்சு பாருங்க, வழக்குரை காது சிலப்பதிகாரத்துல அப்படின்ட்டு போனாங்க. தண்ணி தாகம், மயக்கமா வருது. அப்ப அங்க மாயவன் அப்படின்னா அந்த கிருஷ்ணன் இல்லைங்களா, திருமால், அவருடைய அருளாலும் பெரிய காண்டியினுடைய அருளாலும் ஒரு சுனை தெரியறது அவளுக்கு. சுனைலாம் உங்களுக்கு தெரியும், காட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நீரூற்று, அதுதான் சுனைன்னு சொல்றது. இன்னைக்கு கூட இந்த ஏப்ரல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யாருக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க வெள்ளிங்கிரி மலைன்னு ஒண்ணு இருக்கு கோயம்புத்தூர்ல, வெள்ளிங்கிரி மலைன்னு இருக்கு. அங்கதான் இந்த ஈசா யோகா மையம் எல்லாம் அப்படி அமைந்திருக்கிறது. அங்க போனீங்கன்னா இந்த மாதிரி மலை இருக்கு. இங்க வீரமலையும் பார்க்கலாம், அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா சுனை இருக்கும். நான் போக இல்லைங்க, நான் பலமுறை போயிருக்கிறேன். ஒரு முறை நான் முதல்ல போகும்போது காலையில 3 மணி, சரியான குளிர். ஆனா அந்த சுனையில குளிச்சோம் அப்படின்னு சொன்னா, நீராடினால் அப்படியே வீட்டுல நம்ம வெந்நீர்ல குளிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சுனைக்கு மிகப்பெரிய ஆற்றல், மருந்து ஆற்றலும் இருக்கிறது, வலிமை கொடுக்கிற ஆற்றலும் இருக்கிறது, சுவையும் இருக்கிறது, வெப்பமும் இருக்கிறது. அந்த சுனையை உருவாக்கி கொடுத்தார் மாயவரும் பெரிய காண்டியும். அந்த சுனை நீரை குடித்து விட்டு அந்த சுனையில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை அள்ளிக்கிட்டு போய் அங்கு மாண்டு கிடக்கிற தன்னுடைய அண்ணன்மார்கள் மீது அந்த தண்ணியை தெளிக்க அவர்கள் உயிர் மீண்டு எழுந்தார்கள். அப்ப பன்னியை கொன்னுட்டாங்கிற வஞ்சகத்தால் அருமையா இருக்குங்க அந்த பகுதி. அருள் கூர்ந்து யூடியூப்ல கேளுங்க. அந்த பகுதியை வஞ்ச எண்ணத்தால் வஞ்சகர்கள் கொன்றுவிட அண்ணா அப்படின்னு அவ அழுகும்போது அவ எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டா, எப்படி மாரடிச்சுக்கிட்டு அழுதா, எப்படி தன்னுடைய இயலாமையை சொல்லி சொல்லி புலம்பினால் ஒரு பெண் என்கிற போது யாருக்குமே ஒரு இரக்கம், வருத்தம், கண்ணீர் கூட வந்துடும். அந்த உடுக்கியடி பாட்டு நடக்கும்போது நிறைய பெண்கள் அப்படியே அழுவாங்க. இன்னைக்கு இந்த இப்ப நம்ம சொல்றோம், ஒரு தொடர்கதையை பார்த்துட்டு தொலைக்காட்சியில எல்லாரும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாசமலர்ங்கிற திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திரையரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அதனாலதான் முத்தமிழறிஞர் என்று போற்றுகிற கலைஞர் அவர்கள் இதை கையில் எடுத்து ஒரு புதினமா எழுதினாரு. பின்னாடி அதையே திரைப்படமா எழுதும் போது ஒரே நடிகரை அண்ணனாகவும் தம்பதியாகவும் நடிக்க வச்ச கதையெல்லாம் உங்களுக்கு அதுல தெரியும். அப்ப மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கிடைச்சிருதுங்க, இறைவனுடைய அருள். அதனால் ஏற்பட்ட சுனை, அந்த சுனையில் இருக்கிற தண்ணீரை தெளித்ததனால். இதை பார்த்தீங்கன்னா பாரதத்துல இதே மாதிரி ஒரு சருக்கு இருக்கும். மகாபாரதத்துல வில்லி பாரதத்தை படித்தாலும் சரி, எதுவும் படித்தாலும் சரிங்க, பொய்கை சருக்கம்னு ஒன்று இருக்கும், இதே மாதிரி இருக்கும். அப்ப தன்னுடைய 4 தம்பிகளையும் தருமன் தண்ணீரை தெளித்து எழுப்பினான் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த நிலைமை நடந்தது. தங்கை தண்ணீரை தெளித்தவுடன் அண்ணன் இருவரும், அதுதான் அண்ணன்மார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணன்கள் பொன்னரும் சங்கரும் மீண்டெழுந்தார்கள். அப்புறம் அங்க வந்தாங்க. வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது இங்கதான் அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு நம்ப முடியாத ஆனால் நடந்ததாக நம்பப்படுகிற, இதுதாங்க காப்பியத்தினுடைய பண்பு. நீங்க காப்பிய இலக்கணத்தை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, எஸ்புரா பவுண்டு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் அந்த இதில் அனுப்பிச்சிருக்கிறேன்.
ஆனா அரிஸ்டாட்டில் என்பவர் பொயட்டிக்ஸ்னு ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அதை எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் மணவாளன் அவர்கள் கவிதை இயல் என்று தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. கவிதை இயல். அதுல அவர் என்ன சொல்றாரு, இறுதியாக காப்பியம்தான் சிறந்த உணர்ச்சி மிக்க இலக்கிய படைப்பு. அந்த காப்பியத்திலும் மரணம் நடக்கிறது. இப்ப நாம சொல்ல முடியுங்களா ஆங்கிலத்துல ட்ராஜடி, துக்கம், மரணம் நிகழ்கிறது. ஒரு குடும்பம் வீணா போச்சு, ஒரு உறவு பிரிந்தது என்று வந்தால் அந்த காப்பியம் நிலைத்து மக்களை கவரும். இந்த இலக்கணம் இதுல அமைஞ்சிருக்கு. என்ன இலக்கணம்? சிறந்த ஆட்சியாளர்கள், வலிமையானவர்கள், தங்கையினுடைய பாசத்துக்காக அவங்க பண்ணிய கொன்னனும் போல தங்கையினுடைய அன்பு காரணமாக, அந்த குடும்ப அன்பு காரணமாக கிளிபிடிக்க போனாங்க. இதை பாருங்க, அதுல அருமையா போட்டிருப்பாங்க நம்ம யூடியூப்லயும் மற்றதுலையும். நல்லா அவங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள், நன்றிகள். அதை இறந்து போனாங்க, இருந்தாங்க. இங்க வந்து கோயில்ல சாமி கும்பிடும் போதுன்னு வழிபாடு நடத்துகின்ற பொழுது கடவுள் சொல்லிட்டார், இந்த பாருப்பா, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறந்தவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்க கூடாது. அது தங்கை செஞ்சிருந்தாலும் சரி, பெரிய காண்டி செஞ்சிருந்தாலும் சரி, மாயவன் செஞ்சிருந்தாலும் சரி, யாரு செஞ்சிருந்தாலும் உயிர் நீத்தவர்களை நாம் மீண்டும் பிறப்பிக்க கூடாது. இப்படி நடந்தால் அது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். ஆகவே நீங்க மறுபடியும் நீங்க இறந்துதான் போகணும், வேணா உங்களை நாங்க வந்து தெய்வமா கொண்டாடுவதற்கு வரம் கொடுக்கிறோம் என்று வரம் கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய ட்ராஜடி பாருங்க. அப்ப இருவரும் பிறப்பதற்கு எதிர்ப்பு, சூழ்ச்சி, பங்காளிகள் சூழ்ச்சி, உறவினர்கள் சூழ்ச்சி, அதை வென்று பிறந்தார்கள். பிறந்த பிற்பாடும் பிரச்சனை, சிக்கல், வளர்ச்சிக்கு தடை. உறவினர்கள் தான், அங்கிருந்தவங்க தான். அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க, அங்கிருந்த வேடர்களை இணக்கமாக, 2 குழுக்கள் இணக்கமாக இருந்தன, 2 பேருக்கு இடையில சண்டையை ஏற்படுத்தி விட்டாங்க. அந்த சண்டையில் பன்னியை ஒரு காரணமாக வைத்து, காட்டு பன்றியை காரணமாக வைத்து இவர்கள் கிளிபிடிக்க வருவதை அறிந்து இந்த பாச உணர்வை இவர்கள் கருதி கொண்டிருக்கும் போது போர்ல இவங்களுக்கு நினைவு இருக்காது. எவ்வளவு பெரிய உளவியல் தத்துவம் பாருங்க. இவங்க இப்ப எதுக்காக வராங்க, போருக்காக வந்தாங்கன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும், ஆள் இருக்கும், படைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப சொன்னாங்க இல்லைங்களா கம்பன்ல, இன்று போய் நாளை வா என்று ராவணன் சொன்ன மாதிரி இவங்க ஆயத்தமா போயிருப்பாங்க. ஆனா இவங்க போனது எதற்காக? தங்கைக்கு கிளி பிடித்து வருவதற்காக. இதை பயன்படுத்தி இந்த நுட்பத்தை அறிந்து அவர்களை கொன்று விட்டார்கள் என்று அந்த கதை முடிகிறது. இவங்க மீண்டு எழுதுறாங்க, ஆனா கடவுள் அதை தடுத்து நிறுத்தி விடுகிறார். அன்றிலிருந்து இன்று வரை இவர்கள் மூவரும் அண்ணன்மார். அப்ப இங்க தங்கை பேர் இருக்குதுன்னா அதுக்குள்ளேயே இருக்குது பாருங்க. அண்ணன்னா யாருக்கு அண்ணன்? சொல்றது 2 பேருக்கு தான், பொன்னரையும் சங்கரையும். இவங்க 2 பேரும் யாருக்குங்க அண்ணன்? தங்கத்துக்கு தாங்க அண்ணன், அவங்க தங்கைக்கு தான் அண்ணன். அப்ப இந்த ஒரு பெயருக்குள் 3 பேரை அடக்கி அந்த மக்கள் பெயர் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வீர காப்பியத்தினுடைய மிகச்சிறந்த கூறுகள். அப்ப ஒரு காப்பியத்துல அரிஸ்டாட்டில் சொல்லும் போது சரி, நம்ம தமிழ்ல தண்டி அலங்காரத்துல தண்டி ஆசிரியர் சொல்லும் போதும் சரி, பிற பிற திறனாய்வாளர்கள் சொல்கின்ற பொழுதும் சரி, வர்ணனை இருக்க வேண்டும். அந்த காப்பியத்துல அண்ணன்மார் கதை அல்லது குன்னுடையான் கதை என்கிற அந்த காப்பியத்துல, வீரநிலை காப்பியத்துல வாய்மொழி மரபு இருக்கிறது, வீரம் இருக்கிறது. இப்ப வீரயுக காப்பியம், ஹிஸ்டாரிக் எப்பிக் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும்னா, காதலும் வீரமும் அதுல பேசப்பட்டிருக்கணும். புறநானூறு இதைத்தான் இருக்குது. புறநானூறுல காதலும் வீரமும். நிறைய பேர் நினைக்கலாம் புறநானூறுல ஒரே சண்டை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அதுல மக்களினுடைய அன்பு பிணைப்பு மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது அதுலயும். அப்ப இப்ப ஒண்ணுமே இல்லைங்களே, இவன் நெல்லிக்கனி கொடுத்தான் அவ்வைக்கு. அவர் என்ன சொன்னாரு, ஏன்பா இதை சாப்பிட்டா உனக்கு வந்து சாவில்லைன்னு உனக்கு தெரியும், எனக்கு ஏன்பா இதை கொடுத்த கேட்டாங்க இல்லைங்க. இது போரா இது? அப்ப புறநானூற்றை நம் போர் இலக்கியமாக மட்டும் அடையாளப்படுத்துவது பொருத்தமானதன்று. அதுல மிகச்சிறந்த பண்பாட்டு அன்பு பரிமாற்ற கருத்துக்கள், அன்பு பகிர்வுகளும் வெகுவாக பேசப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஆகவே இப்படியாக ஒரு குன்னுடையான் கதை என்று நாட்டுப்புற உடுக்கையடி பாட்டு தெருக்கூத்தாக இருந்து கிராமங்களிலே 2 வாரத்துக்கு. இதுல வந்துங்க அந்த தெருக்கூத்துல படுகளம் என்கிற ஒரு நாள் ரொம்ப சிறந்தது. எப்படி
இந்த அண்ணன் இருவரும் இறந்தார்கள், இவர்களை தங்கை உயிர்ப்பித்தாள். அந்த பாச பிணைப்பு. ஆனா அது கொஞ்சம் இயற்கையா தெரியும், நம்ப முடியாத மாதிரி தெரியும். ஆனா அந்த பாச பிணைப்பை காட்டுவதற்காக இப்படி அவ பாடுற ஒப்பாரி பாட்டு, அதை வந்து கையேறு நிலை என்று சொல்லுவோம். சங்க இலக்கியத்துல கையேறு நிலை என்று சொல்லுவோம். இப்போ மற்ற புராணங்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சிலப்பதிகாரத்துல பார்த்தா அந்த வழக்குரை கதையில கண்ணகி புலம்புகின்ற புலம்பல். இது மாதிரி பாரதத்துல நல்லதங்கால் கதை எடுத்து பாருங்க. நல்லதங்கால் கதை, நலனுடைய பாரத கிளைக்கதையாக இருக்கக்கூடிய நலன் கதையில பாருங்க. அல்லது சீதை புலம்புகின்ற, அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதை புலம்புகின்ற செய்தியை பாருங்க. பின்னாடி வரக்கூடிய அதே மாதிரிங்க இன்னொரு புலம்பல் வந்து மிக இன்றியமையாதது. ராமன் வாலியை கொன்ற போது அவங்களுடைய மனைவி புலம்புகிற புலம்பல் இருக்குது பாருங்க. அது ரொம்ப ரொம்ப உணர்ச்சி ததும்பக்கூடியது. நானே நேரில் பார்த்துருக்கிறேன். இந்த தெருக்கூத்து நடக்கும்போது இந்த புலம்பலெல்லாம் வருகின்ற பொழுது முதல்ல குழந்தை இல்லைன்னு தாமரை நாச்சி புலம்பியது. அடுத்தது அண்ணன்மார் இறந்துபட்டார்கள், கிளி பிடிக்க போன அண்ணன்மார்கள் இறந்துபட்டார்கள் இல்லை, கொல்லப்பட்டார்கள், வஞ்சகத்தால் கொல்லப்பட்டார்கள். அதான் இப்ப கூட மக்கள் பேசுவாங்க பார்த்துக்கலாம், எங்க மகன் இறந்துட்டானுங்க 30 வயசுன்னு, ஏமா இதுக்கு என்னம்மா இப்படி இதுக்கு போய் இனிமேல் என்னம்மா செய்ய முடியும்? இல்லைம்மா, ஏதோ ஒரு நோய் வந்து இறந்துருந்தா கூட பரவாயில்ல, தூக்கு போட்டு செத்து போயிட்டாமா, தற்கொலை செய்து கொண்டாமா, அதைத்தாமா என்னால் தாங்க முடியல. அந்த ஒரு நிமிஷம் யாராவது அவனை காப்பாற்றிருந்தாங்கன்னா 100 வயசு இருப்பானமா, நல்ல மகனமா என்று சொல்வது போல இந்த மாதிரி ஒரு அருமையான உளவியல், ஆட்சியியல், அந்த நாட்டை குன்றுடையா கவுண்டர் எப்படி சிறப்பாக ஆட்சி செய்தார் என்பதும் மிகச் சிறப்பாக பேசப்பட்டிருக்காரு. இது இந்த கதையினுடைய சுருக்கங்கள். இது இன்றைக்கும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. யாராவது நீங்களாம் பக்கத்துல தான் இருக்கிறீங்க, அருள் கொண்டு எல்லாரும் வாங்க. மணப்பாறையில இறங்கி நிறைய பேருந்து இருக்கு, இல்லை நம்ம வந்து கார் வசதி இருந்தால் கார்லையும் போகலாம். ஒரு 10 மைல் போனோம்னா 12 மைல்ல வீரப்பூர் என்கிறது இருக்கிறது. இப்போ 16ஆம் தேதியிலிருந்து அங்கே திருவிழாங்க, 10 நாளைக்கு. வர்ற 16 நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக உண்மையாகவே நாங்களும் அங்கே போகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இலக்கியம். இப்போ கம்பன் பெரிய வண்ணங்களை படைத்தார். வண்ணங்கள்னா ஓசை நயம், பெரிய கதையை எடுத்து கொடுத்தார். சிலப்பதிகாரத்துல அவர் எடுத்து கொடுத்தார், மணிமேகலையில அவர் எடுத்து கொடுத்தார், சீவக சிந்தாமணி, அவங்கெல்லாம் கற்று தேர்ந்த பயிற்சி பெற்ற கவிவாணர்கள். ஆனால் இதை இயற்றியவர்களும் சரி, இதை பின்னாடி 1970 வரைக்கும் இது வந்து ஒரு நாட்டுப்புற தெருக்கூத்தாகத்தாக இருந்ததுங்க. இது இந்த கதை சுருக்கத்தோடு மீண்டும் உங்களை எல்லாம் ஒரு வேண்டிக் கொள்வது, இது இணையத்துல விரிவாக கிடைக்கிறது. இதை நாம் கண்டு பெறும் என்று சொல்லிக்கொண்டு ஒண்ணு சொல்றேனுங்க. இது வந்து உலக புகழ் பெற்ற இலக்கியம். தமிழ்நாட்டில் அவ்வளவு சிறப்படையில, உலக புகழ் பெற்ற இலக்கியம். அதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் பிருந்தா பெக் என்கிற ஒரு பெரும் பேராசிரியர், அமெரிக்காவில் இருந்த கன்னட பேராசிரியரும், கனடா நாட்டைச் சேர்ந்த அமெரிக்காவில் பணியாற்றிய பேராசிரியர். அவர்கள் தங்களுடைய சமூக பண்பாட்டியல், கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, சமூக பண்பாட்டியல் ஆய்வுக்காக தமிழ்நாடு வந்தாங்க. அப்போ அவங்க தாராபுரம் தெரியும் இல்லைங்களா, பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற தாராபுரத்தில் அங்கே போனாங்க. அங்கே ஓலப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்கே ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு, நம்ம இணையத்தில் அவங்க படமெல்லாம் இருக்கும் பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளை மாதிரியே நம்ம வீட்டு பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆனால் அதில் ஒரு இடைஞ்சல் சிக்கல் என்னங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இடைவெளி, நல்லா தமிழ் தெரிஞ்சவங்களும் அந்த ஊரில் இல்லை, இலக்கியம் தெரிஞ்சவங்களும் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களும் இல்லை. அப்போ எங்கேயோ படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு 2 பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் இவங்க புரிஞ்சுக்கிட்டதும், இவங்க தெரிஞ்ச தமிழுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதும் செஞ்சாங்க. இதில் சில குளறுபடிகள் இருந்தன. அந்த அம்மா தான் முதல்ல பிருந்தா பெக் என்கிற அந்த பெரும் மதிப்பிற்குரிய, நாம் போற்றி வணங்கக்கூடிய அந்த பேராசிரியர் தான் சமூக பண்பாட்டியல், இப்போ மானிடவியல்னு சொல்றாங்க, அந்த பேராசிரியர் தான் முதல்ல இதை போய் கேட்டாங்க. அந்த ஊர்ல அங்க தெருக்கூத்து நடக்கும்போது போய் கேட்டாங்க. அவங்க மானிடவியலாச்சு இல்லைங்களா, இது ஏதோ ஒரு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை கதை வடிவில் சொல்றாங்களே அப்படின்னு அதை பதிவு செய்தார்கள். ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுக்கிடையிலைங்க சக்தி கனல்னு ஒரு பெரும் அறிஞர் இருந்தார். எங்க உறவுக்காரங்க தான், எங்க பக்கத்தூர்காரங்க தான், சக்தி கனல் என்று. அவரே தமிழ் பேராசிரியர் கிடையாது, தணிக்கையாளர், ஒரு ஆடிட்டர், ஒரு
மகாலிங்கம் ஐயா உடைய நிறுவனத்தில் ஆடிட்டர், அவரை நல்லா தெரியும், இப்போ இல்லைங்க அவரு. அவரு இத கொஞ்சம், அவர் சிறந்த கவிஞர், அந்த தன்னுடைய கவிதை ஆற்றலை பயன்படுத்தி நாட்டுப்புற வீர காப்பியமாக கதைப்பாடலாக இருந்த இதை சேகரித்து பிருந்தாப்பேட்டு சேகரித்ததையும் வைத்துக்கொண்டு இதை பதிப்பித்திருக்கிறார். ஒரு 1970க்கு பின்னாடி ஒரு 72, 73 பதிப்பிச்சாருங்க. இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. சிறந்த ஆய்வுகள்லாம் நடந்திருக்கின்றன. குறிப்பா ஒன்ன சொல்லணுங்க, பேரூர் தமிழ் கல்லூரி, பேரூர் உங்களுக்கெல்லாம் தெரியும், கோவையில் இருக்கக்கூடிய சாந்தலிங்க அடிகளார் திருமடத்துக்கு சார்ந்த ஒரு கல்லூரி. அங்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்ப நான் அங்க போய் இதை நல்லா படிச்சிருக்கிறேன் அங்க இருக்கிற பேராசிரியர்களிடம். நான் படிச்சது பூசாக்கோ கல்லூரி கோவையில, ஆனா அங்க பக்கத்துல ஒரு 15 மைல்ல அங்க போய் படிச்சிருக்கிறேன். அடுத்தது நாங்கெல்லாம் அதுக்கு காணியாளர்கள், எங்க குடும்பம் எல்லாம் அந்த கோயிலுக்கு காணியாளர்கள், அதாவது புரவலர்கள். அந்த கதை பாடுறவங்களுக்கும் அந்த கோயிலுக்கும் பெரும் நன்கொடை இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பெரும் நன்கொடை கொடுக்கின்ற காணியாளர்கள். அப்ப எங்களுக்கு அதுல அதிக ஆர்வம். ரெண்டாவது, நான் தமிழ் படிச்சதுனால, நாட்டுப்புறம், நம்ம நாட்டுப்புறம் இலக்கியமா இருக்கிறதுனால அதுல பல கட்டுரைகள் எழுதினேன். ஒரு முறை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அகத்தியஞான ஐயா அவர்கள் துணைவேந்தராக இருந்தபோது நாட்டுப்புறம் இயல் பற்றி ஒரு கருத்தரங்கு நடத்தினார்கள். அதுல நான் இந்த கட்டுரை தான் படித்தேன். அண்ணன்மார் சாமியதை காட்டும் மக்களின் நம்பிக்கைகள் என்று. அதுல ஒன்னே ஒன்று சொல்லிடுறேங்க. அதுல ஒரு வரி என்ன வருதுன்னா, வெள்ளிக்கிழமை தெய்வம் பிறந்த நாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா அமைஞ்சது, அதை விட்டு கொடுத்த ஐயைக்கு நன்றி. தெய்வம் பிறந்த நாள்னு அவங்க கொண்டாடுறாங்க அந்த காப்பியத்துல. அப்படி பல நம்பிக்கைகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன. நாம சொல்லுவோம், வரலாற்றை அறிகின்ற ஆவணங்கள் எவைன்னு ஒரு கேள்வி உண்டுங்க, ஒரு விவாதம் உண்டு. ஒரு வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு, ஒரு மக்களினுடைய பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கு இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், பிற நாட்டார் குறிப்புகள் இவையெல்லாம் வாய்ப்பாகின்றன என்று சொல்கிறோம். ஆகவே 15ஆம் நூற்றாண்டுல தமிழகம், குறிப்பாக அந்த மதுரைக்கும் ஈரோட்டுக்கு இருந்த அந்த பகுதி எப்படி இருந்தது, மக்களுக்குள்ள என்னென்ன பூசல்கள் இருந்தன, அன்பாகவும் இருந்தாங்க ஆனா பூசலும் இருந்தது, அதனால் என்ன விளைவு நேர்ந்தது. இப்ப இது சொல்றது என்னங்கன்னா, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இளைதாக முள்மரம் களைக. அது வளர்ந்துருச்சுன்னா புடுங்குறவனையே, அந்த மரத்தை அகற்றுபவனையே அது கொன்றுவிடும். இதை நம்ம குடும்பத்திலையும் அறிஞ்சுக்கணுங்க, நாட்டிலையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய வர்த்தக பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும், முரண்பாடுகள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆகவே இந்த காப்பியத்தை சொல்லி முடிக்கின்ற பொழுது நான் ஒரே ஒரு வேண்டுகோளை சொல்கிறேன். கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதை பகைமையாக, முரண்பாடாக நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. யாராவது நம் மீது கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் நேரடியாக பேசி, உடனுக்குடன் பேசி, திருவள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா, தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இந்த பகை கடிதல், பகை நீக்குதல் என்பது தூங்காதுன்னா தாமதிக்காமல், கொஞ்ச காலம் கழிச்சு பார்ப்போம்னு பின்னோக்காமல் உடனே செய்ய வேண்டும். இதை கம்பன் மிக அருமையா சொல்லணும். யாரோடும் பகைகுடன் என்றபின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கம் பாருங்க. ஆக இத்தகைய அரிய பெட்டகமாக நாட்டார்னா நாட்டுப்புற மக்கள், நாட்டுப்புற மக்களின் வீர காப்பியமாக உலகத்திலே இருக்கக்கூடிய வாய்மொழி காப்பியங்களுக்கு எந்த வகையிலும் குறையாமல் பெருமையுடையதாக இந்த குனுடையாங்கதை என்கிற அண்ணன்மார் சாமியதை இருக்கிறது. அதனாலதான் பின்னால் அது புதினமாகவும் திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கிறது. இன்றும் கூட நம்ம காணொலியாகிய யூடியூப்ல நிறைய பேர் அதை பதிவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அருள் கூர்ந்து அவற்றையெல்லாம் கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவற்றையெல்லாம் அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுல ஒரே ஒரு பெருமைங்க, எளிய மக்கள் படைத்த மிகச்சிறந்த வீரக்காப்பியம், உலகத்தரமான வீரக்காப்பியம். அப்ப நம்ம மக்களினுடைய பெருமை என்னன்னு பாருங்க. நம்ம இளங்கோவடிகளையும் கம்பரையும் பாராட்டுறோம், அது ரொம்ப தேவை. ஆனால் நம்ம மக்கள், நம்ம தாத்தா, நம்ம குடும்பத்தில் இருந்தவங்க எப்படி ஒரு மொழி திறனும் படைப்பாற்றலும், எடுத்துரைப்பு அல்ல, உன்னை எடுத்து கதை சொல்வதில் எவ்வளவு சிறந்திருந்தார்கள் என்பதை அறிவதற்கு இது வாய்ப்பாக இருக்கிறது என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிங்கய்யா, மிக சிறப்பு. அருமையானதொரு வாய்மொழி இலக்கியமாக திகழக்கூடிய இந்த மக்கள் இலக்கியமாக போற்ற
கேள்விப்படக்கூடியதாகிய அண்ணன்மார் சாமி கதை. அது யார் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்னா, அந்த அண்ணன்மார் கோவிலுக்கு காணியாளர்களாக திகழக்கூடியவர்களில் இவரும் ஒருவர். நம்முடைய முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்களும் ஒருவர். அதனால் தெய்வம் பிறந்த நாள் என்று இந்த மாசி மாதத்தில் தெய்வம் பிறந்த நாள்னா அண்ணன்மார் சாமிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கோயிலுக்கு திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் தானும் சென்று வணங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காணியாளராகவும் திகழ்கின்றார். அவர் இந்த தலைப்பில் பேசியது என்பது இந்த ஆய்வுக்கு பொருத்தமானவர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஆய்வரங்கில் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசியது பொருத்தமான ஒன்று என்று சொல்லலாம். அடாது பெய்யினும் விடாது நடைபெறக்கூடிய ஆய்வரங்கம் என்று தொடர்ந்து ஆய்வரங்கில் அந்த கூற்றை தான் என்ன எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று விழைந்தாரோ, எதை சொல்ல விழைந்தாரோ, எதை மற்றவர்கள் கடத்த விரும்பினாரோ அந்த செய்திகளை சிறந்த முறையில் நிதானமாக ஒவ்வொன்றையும் நன்றாக ஆய்ந்து உரைத்த ஐயா அவர்களை இந்த ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் பாராட்டி மகிழ்கின்றது. தொல்காப்பியம், திருக்குறள் இது போன்ற நம்முடைய நாட்டு முன்னோருடைய அறிவை பிரதிபலிக்கக்கூடிய நூலை போன்றுதான் இந்த நாட்டு இலக்கியமாகிய இந்த அண்ணன்மார் சாமி கதையும் இருக்கின்றது என்பதற்கு பொருத்தமாக ஒரு நூலாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது பலருடைய கைகளிலும் இன்றைக்கும் அந்த நூல்கள் இருக்கின்றன. பலருடைய இல்லங்களிலும் அவருடைய புத்தக அலமாரிகளை அழகு செய்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி மற்ற இலக்கியங்களுக்கு இணையான ஒரு சிறந்த இலக்கியம்தான் அண்ணன்மார் சாமி கதை என்று எடுத்து சொன்ன, அதுவும் 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த வாய்மொழி இலக்கியமானது மிகச்சிறந்த முறையில் எல்லோருடைய இல்லங்களிலும் பாடல்களாக கேட்டும் எல்லோரும் இதை பற்றி சிந்திக்கக்கூடிய விதத்திலும் தாங்கள் இன்றைக்கு உரையாற்றியது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. ஐயா அவர்களுக்கு நன்றி மலர்களையும் வாழ்த்து மலர்களையும் காணிக்கையாக்கி, அடுத்ததாக ஜின்னா ஐயா அவர்களை இன்றைக்கு பின்னூட்டம் வழங்குவதற்காக முதலில் அழைக்கின்றேன். வாருங்கள் அப்பா, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாக இந்த உரையாற்றிய பேராசிரியருக்கு அவருக்கு நான் வாழ்த்து கூற விரும்புகிறேன். மற்றொன்று, இந்த பெயரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட பெயர் தான். பொன்னன் சங்கர் என்ற கதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இது கதையல்ல, ஒரு வரலாறு. அதை மிக சிறப்பாக ஐயா அவர்கள் இங்கே ஒப்புவித்தார்கள். கருணாநிதி அவர்கள் இதனை படமாக எடுத்ததாகவும் கதையாக எழுதி பின்னர் திரைப்படமாக எடுத்ததாகவும் நான் அறிகிறேன். எனக்கு இப்போது நான் உண்மையாகவே இதை ஏற்கனவே தெரிந்திருந்தால், ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் தெரிந்திருந்தால் நான் இதையுமே காவியமாக்கி இருப்பேன். என்றால் கருணாநிதி அவர்களுடைய பண்டாரகவன்யன் நாவலை நான் காவியமாக்கிறேன். 1400 பாடல்களிலே தெரிந்திருந்தால் இதை கூட ஆக்கியிருக்கலாம். அந்த பண்டாரவன்யன் காவியம் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்யப்பட்டு ஒருவர் செந்தில்குமார் என்ற ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இப்படி இந்த கதையை ஏற்கனவே இப்போது எனக்கு அது சாத்தியமில்லை. ஏற்கனவே தெரிந்திருந்தால் கருணாநிதி அவர்களுடைய பண்டாரவன்யனை ஆக்கியது போல இதையும் ஆக்கியிருக்கலாம். ஐயா சொன்னதில் இருந்து அதனுடைய படத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் தூண்டி இருக்கிறார். நான் அந்த பொன்னன் சங்கர் படத்தை நாவலை வாசிக்க வாய்ப்பில்லாவிட்டாலும் படத்தை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். மிக சிறப்பான ஒரு உரை. இதனை ஆயத்தம் செய்த மகள் சரஸ்வதிக்கும் நன்றி கூறி, இதனை செவிமடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கப்பா, மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய பின்னூட்டம் மிக அருமை. எல்லோரையும் வாசிக்க தூண்டக்கூடிய, அதுவும் பொன்னர் சங்கர் திரைப்படமாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திய ஒரு உரை. வகையில் ஐயா அவர்களுக்கும், ஆய்வு உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இவாஞ்சலி மனோகரன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு புரவலர் தன்னுடைய மனதிற்குள்ளே கருக்கொண்ட அந்த கதை மேகத்தை வார்த்தைகளால் இந்த அவையிலே
7:40க்கு முடித்து விடுவேன் என்று சொன்னார். ஆனாலும் கூட மேகம் வலுத்த காரணத்தினால் சொல் மழையும் வலுக்க எல்லோருமே அந்த மழையிலே குள்ள குளிர நீராடினோம். நன்றாக பேசியிருக்கிறார். தொல்காப்பியம் உள்ளே வருகிறது, சிலப்பதிகாரம் உள்ளே வருகிறது, அரிஸ்டாட்டில் உள்ளே வருகிறார், பாலிமொழி உள்ளே வருகிறது. எத்தனை செய்திகள்! தொல்காப்பியன் 7 நிலம் என்று சொல்லுவான். பாட்டு, உரை, வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல். நூலுக்குரிய அழகுகளாக அங்கும் 7 சொல்லுவான். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, இழைவு, புலன் என்று சொல்லுவான். ஆக இது வாய்மொழி மரபிலே கிளைத்த ஒன்று. அந்த வாய்மொழி மரபை மிகச் சரியாக அவர் உள்ளே வைத்துக்கொண்டு பாசம், தமிழ் மண்ணை ஆளுகின்ற ஒன்று இந்த பாசம் என்பது. அதிலும் தாய்வழி சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது மாமன், தாய்மாமன், அந்த பாசம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த பாசத்திலே கிறங்கி கிடந்த தங்கை, தங்கையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கிளிபிடிக்க போன அண்ணன், ஏற்கனவே பன்றியை கொன்ற அந்த ஒரு வேதனை, அந்த வேதனையிலே இவர்கள் வருகிறார்கள் என்று அறிந்து செய்த சூது, இந்த சூதிலே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். சிக்கிக் கொண்டதால் தங்கை வேதனைப்படுகிறாள். அந்த வேதனை கையறு நிலை என்று சொல்லி அது கிட்டத்தட்ட சீதையினுடைய அந்த துயரமொழிக்கும் கண்ணையினுடைய துயரமொழிக்கும் இணையானது என்று அதையும் சுட்டி நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்திருக்கிறார். ஆக மார் அப்படின்னு ஒரு சொல்லை எடுத்து வச்சுக்கிட்டு அவரு பேசினார். தொல்காப்பியர் அதை பன்மை விகுதியாக சொல்லுவார். அர், ஆர், ப, மார் என்று சொல்லுவார். அது வினையை பொறுத்த மட்டிலே விகுதியாக வரும். பெயரை பொறுத்த மட்டிலே அது அப்படியே சொல்லி பழகிவிட்டோம். அண்ணன்மார், அதுவும் அங்கதான் பன்மையில தான் வருது. ஆனா சில நேரங்கள்ல இந்த விகுதி என்பது ஒரு அக்னிணையோட சேர்ந்து அப்படியே சேர்ந்தே நிற்கும். அது மார், பருத்தி மார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு குச்சியா இருக்கும், அவ்வளவுதான். அதையும் அப்படி தொட்டு காட்டி சொல்லாராய்ச்சியிலும் இறங்கி, அதே நேரத்திலே அந்த நோக்கத்தை கொஞ்சம் கூட விலகாது எப்படி அதை மெருகுபடுத்த வேண்டும் அவர் சொல்லுகின்ற போதே, இன்றைக்கும் நீங்கள் அங்கே போய் பாருங்கள், விராலிமலையிலிருந்து அப்படி போங்க அப்படின்னு அந்த இடத்தை சொல்லும் பொழுதே அவருடைய ஆசையும் ஆர்வமும் நீங்களும் பார்க்க வேண்டும். அந்த சிறப்பை நீங்கள் சென்று பார்த்து உங்கள் மனங்களிலே முழுக்க முழுக்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேகத்தோடு அவர் தன்னுடைய சொல்மழையை பிரமாதமாக இன்றைக்கு இந்த அவையிலே இறக்கி இருக்கிறார். மழை நின்று விட்டது. ஆனாலும் கூட தூவானமாகிய சிந்தனை என்பது எனக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கிறது. நன்றாக உரையாற்றிய முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, சிறப்பு, மிகச்சிறப்பானது ஒரு பின்னூட்டம். முழுமையான அவருடைய ஆய்வுரையை முழுமையாக தொகுத்து சுருக்கமாக சொன்னது போன்று மிக அற்புதமாக சொன்னீர்கள். அடுத்ததாக அறிவனையா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. நன்றிங்கண்ணா, நன்றி. ஐயா அவர்கள் வழக்கமாக நம்முடைய அரங்கிலே மிக சிறப்பான உரையை நிகழ்த்தக்கூடிய பல்வேறும் ஐயா அவர்களும் முதன்மை இடத்திலே இருக்கக்கூடிய அன்பர் யாரும் அறிந்தது. ஒவ்வொருவருடைய உரையும் மிக சிறப்பான உரையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவருக்கொருவர் அந்த ஒப்பு நோக்குமை இல்லாமல் பார்க்கும்போது
ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான உரையை நாம் நுகர்கின்றோம் என்பது 100 விழுக்காடு உண்மை. இவர் நன்றாக சொன்னாரா, அவர் நன்றாக சொன்னாரா என்ற ஆய்வுக்கெல்லாம் இங்கு இடமே இல்லை. ஒவ்வொன்றும் உச்சாணி கொம்பியில் உச்சிக்கும் மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய உரையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். வகையிலே ஐயா அவர்கள் அண்ணன்மார், தங்கைமார் என்று சொல்லக்கூடிய வகையிலே தமிழ் மொழி எப்படி அந்த அந்தந்த இடத்திலே ஒவ்வொரு வகையாக கையாளப்படும். கேரளம் பக்கம் போனால் தமிழ் மொழி அங்கே வேறு வகையிலே கையாளப்படும். கன்னியாகுமரி பக்கம் போனால் அங்கே ஒரு மாதிரியாக கையாளப்படும். திருச்சி பக்கம் போனால் அங்கே ஒரு மாதிரி, இன்னும் தள்ளி வந்தால் சென்னை என்றெல்லாம் கூட ஐயா அவர்கள் அதையும் கூட குறிப்பிட்டார். அதை கூட விட்டு வைக்கவில்லை அவர், அதையும் சேர்த்து குறிப்பிட்டு விட்டார். இடத்துக்கு இடம் தமிழ் மொழி மாறுபட்டு கொண்டே இருக்கும் என்ற அளவில் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதிலேயே அவர் முத்தாய்ப்பாக ஒரு கருத்தை சொன்னார். சொன்னது மட்டுமல்லாமல் அவர் அதை செய்தும் காட்டினார். நான் வாழும் காலத்திலே என்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கின்றது, அவர்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று அவர்களை இங்கே முன்னெடுப்பாக எடுத்து சொன்னார். அவர்களுடைய பெருமைகளை, அவர்களுடைய தொகுப்புகளை, அவர்கள் விட்டு சென்றதை இவர் இப்பொழுது நான் எடுத்து கையாளுகின்றேன் என்ற அளவிலே சொன்னார். அதே போன்று இப்பொழுது நம்முடைய அரங்கில் செல்வராமாயணம் ஒன்று வந்திருக்கின்றது. ஐயா அவர்கள் கலைஞருக்கு பகரமாக இதற்கு முன்னால் உரை தந்த அப்பா ஐயா அவர்கள் சொன்னார், கலைஞர்களுடைய கலைஞருடைய நாடகத்தை நான் காவியமாக ஆக்கினேன், அதற்கு பகரமாக நான் இதை ஆக்கியிருப்பேனே, அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது என்ற அளவிலே அவருடைய சிந்தனையில் ஊற்றி எழும்பக்கூடிய அளவிலே இன்றைய உரையாடலுடைய உரை இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது அவ்வளவு இயல்பான உரை அல்ல. ஒரு காப்பியமே ஏற்றலாம் போன்று இருக்கின்றது என்று ஒரு தலைமகன் கருதுகின்றார் என்ற அளவிலே ஒரு அரை மணி நேரத்திலே ஒரு 10 நிமிடம் 20 நிமிடத்திலே ஒருவருடைய சிந்தனையே மாற்ற முடியும் என்ற அளவிலே மிகச்சிறப்பான உரை. அதிலெல்லாம் யாரும் கிட்ட நெருங்க முடியாது என்ற அளவிலே இந்த அரங்கிலே பேசக்கூடிய உரையாற்றக்கூடிய அத்தனை அன்பர்களும் ஆளுமைகளும் அவ்வளவு மிகச்சிறப்பாக உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய செல்வ ராமாயணத்தையும் நாம் இதே போன்று செல்வராஜ் ஐயா அவர்களுடைய ராமாயணத்தை நாம் எல்லோரும் பயின்று அல்லது அவருடைய கருத்தை கேட்டு அவரிடமிருந்து அதை வாங்கி நாம் படித்து இதற்கு ஒரு பட்டிமன்றம் போன்ற சிலவற்றை நடத்தினால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைக்கின்றேன். ஏனென்றால் அவர் 10 வாழ்கின்றார். அவரை நாம் தான் பாராட்ட வேண்டும். நாமே பாராட்டவில்லை என்றால் வேறு யார் பாராட்டுவார் என்ற அளவில் ஐயா அவர்களுடைய நம்முடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய கோவிசாமி ஐயா அவர்களுடைய கருத்தை வரவேற்று நம்முடன் ஒருவர் அப்படி இருக்கின்றார், அவரை நாம் பாராட்ட கடமை கொண்டுள்ளோம் என்ற கருத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அத்தனை ஆளுமைகளுக்கும் வாய்ப்பு பாராட்டி அம்மையார்களுக்கும் இந்த முக்கியமா ராஜபாளையம் உத்தமச்சந்தன் அவ்வளவு ஒவ்வொரு நாளும் செய்துட்டு வச்சு செய்கிறாங்க எல்லாத்தையும். வாழ்த்துக்கள். நன்றி மகிழ்ச்சி. அம்மா மியூட் ரிலீஸ் பண்ணல நீங்க. அம்மா கேக்குதுங்க, வாங்கய்யா. கேக்குது.
நன்றிங்கய்யா, மிக சிறப்புங்கய்யா. ஐயா அவர்கள் முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்கள் அண்ணன்மார் சாமி கதை என்ற இந்த நாட்டார் கதையை வாய்மொழி இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு பேசினது இன்றைக்கு மிக ஒரு சரியான ஒரு மாதத்தில், அவர்களுக்கென்று திருவிழா நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் தாங்கள் பேசியது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. தங்களுக்கு பாராட்டுதலும் தெரிவிக்கின்றது. நன்றிங்கய்யா. இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி. அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அறிதலை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றிங்கய்யா. நன்றி.